ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு வீடியோட வந்திருக்கோம். ஏன்னா பேண்டா மவுஸ் ப்ரோ மொபைலில் பிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பேண்டா மவுஸ் ப்ரோ வந்து 200 கட்டி வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றிங்க. பார்த்தீங்கன்னா நீட் ஆக்டிவேஷன் கேட்குது, அதுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு இப்போ வந்து அந்த ஆண்ட்ராய்டு 11 இருக்குல்ல, அதை வச்சு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி செட்டிங்குள்ளே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். நான் வந்து என் ஃபோனில் வந்து இது எம்ஐ போக்கோ, அதாவது எம்ஐ போக்கோ ஒன்று தான். வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டேன். செட்டிங்குள்ளே போய் சர்ச்சில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுங்கிறத வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்து அதை ஆன் பண்ணி உள்ளே இந்த மாதிரி போய் யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஓடும், 10 செகண்ட் ஓடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஒயர்லெஸ் டீபக்கிங் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் வந்து ஃபோன் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் தான் வந்து ஒயர்லெஸ் டீபக்கிங் வந்து ஆன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே பேண்டா மவுஸ் ப்ரோ 2 தடவை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் அதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, அந்த பேர் வித் ஏ டிவைஸ் பேர் கோட்னு இருக்குல்ல, பேரிங் கோட்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆக்டிவேட் வித் ஆண்ட்ராய்டு 11க்கு மேலே இருக்குதுன்னு வந்துடும். அதை ஆக்டிவேட் கொடுத்தீங்கனாலே உள்ளே போனோடனே மேலே வந்து உங்களுக்கு பேர் கோடு போடுற ஆப்ஷன் வந்துடும். இங்கே வந்து பேர் கோடை தொட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் கோடு வந்துடும். பேர் கோடை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும். கீழே பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு 71 74 55 இருக்குது. அது அப்படியே மேலே என்டர் பேர் கோடுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்க ஆரோ மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்புறம் மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே பேண்டா மவுஸ் ப்ரோக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட்னு பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த கூடிய சீக்கிரமே எப்படி மேக்ரோ டபுள் கீ மேப்பிங் பண்ணுறது எப்படி எல்லா வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வரும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போடுறத ட்ரை பண்ணுறேன்.